ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாரு. உன்னோட இறுதி ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு 4 பேர் உன்னை தூக்கிட்டு போகிறாங்க. பின்னாடி ஒரு கூட்டம் வருது. அப்போது அங்கே இருக்கிறவங்க உன்னை பற்றி என்ன பேசுவாங்க? அவன் ஒரு நல்ல மனுஷன்டா மனசார அழுவாங்களா? இல்லை ஏதோ வந்தான் வாழ்ந்தான் போனான்னு கடந்து போவாங்களா? ராபின் சர்மா ஒரு சூப்பர் கேள்வி கேட்குறாரு. நீ பிறக்கும்போது அழுத, ஆனால் இந்த உலகம் சிரிச்சது. நீ இறக்கும்போது இந்த உலகம் அழணும், ஆனால் நீ நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டே போகணும். அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிறியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன் வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக மாற்ற போகிற 101 பாடங்களில் இருக்கிற மிக முக்கியமான ரகசியங்கள். ஒரு சின்ன கதை. ஒரு 80 வயசு பெரியவர் ஒருத்தர் பூங்காவில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாராம். ஒரு இளைஞன் போய் கேட்டான், ஏன் ஐயா அழுகிறீங்கன்னு. அந்த பெரியவர் சொன்னாராம், தம்பி, என் வாழ்க்கை முழுசும் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஊரே என்னை மதிக்கணும்னு ஓடினேன். எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்த்தா என் கூட சந்தோஷமாக சிரித்து பேச ஒரு உயிர் கூட இல்லை. என் பொண்டாட்டி பசங்க எல்லோரும் வசதியாக இருக்காங்க, ஆனால் அவங்க யாருக்கும் என் மேலே நிஜமான அன்பு இல்லை. நான் செத்தா என் சொத்துக்காக 4 பேர் அழுவாங்க, எனக்காக யாருமே அழமாட்டாங்க. யோசிச்சு பாரு, சொத்துக்காக அழுகிற கூட்டத்தை விட உனக்காக அழுகிற ஒரு மனசை சம்பாதிக்கிறது தான் நிஜமான வெற்றி. இந்த புக்கில் இருந்து உனக்கு நான் 3 முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். முதல் விஷயம், வாழ்க்கையோட கடைசியில் நிற்கிறதா நினச்சி வாழு. அதாவது, இன்றைக்கி நீ செய்ய போகிற ஒரு செயல் நீ சாக போகிறப்போ உனக்கு திருப்தியை தருமா அப்படின்னு யோசிச்சு பண்ணு. அப்போது நீ யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்ட, உன் நேரத்தை வீணடிக்க மாட்ட. 2வது விஷயம், சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படு. பெரிய புதையல் கிடைச்சாதான் சிரிப்பேன்னு காத்துட்டு இருக்காத. மழையில் இணையிறது, ஒரு காஃபி குடிக்கிறது, ஒரு மொக்க ஜோக் கேட்டு சிரிக்கிறது, இதில் தான் வாழ்க்கை இருக்குது. ராபின் சர்மா சொல்கிறாரு, லைஃப் இஸ் நாட் அபவுட் பிக் மூமெண்ட்ஸ், இட்ஸ் அபவுட் ஸ்மால் மூமெண்ட்ஸ் லீவ்டு வித் பிக் ஹார்ட். உன் நேரத்தை நீ ஆளு. மற்றவங்களுக்காகவும் சோசியல் மீடியாக்காகவும் உன் நேரத்தை கொடுக்காத. உனக்கு எது பிடிக்குமோ அதை செய். நோ சொல்ல கற்றுக்கோ. நீ உன் நேரத்தை மதிக்கலைன்னா இந்த உலகம் உன்னை மதிக்காது. இப்போது 20-25 வயசில் இருக்கிற நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், செட்டில் ஆகிட்டு அப்புறம் சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு ஜர்னி. இன்றைக்கி உன் கூட இருக்கிற நண்பன், உன் அப்பா அம்மா, இவங்க கூட செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சேமிப்பு தான். நீ சம்பாதிக்கிற பணம் உன்னை ஒரு வேளை சொகுசாக தூங்க வைக்கலாம், ஆனால் நீ சம்பாதிச்ச அன்பு தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கண்ணில் கண்ணீராக வரும். கடைசியாக ஒரு விஷயம், இன்றைக்கி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உன்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கோ. இன்றைக்கி நான் யாருக்காவது ஒரு சின்ன உதவியாவது பண்ணேனா? யாருடைய முகத்திலாவது ஒரு சிரிப்பை வர வச்சேனா? உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறங்கிறது உன் கையில் தான் இருக்குது. நீ செத்தா இந்த உலகம் அழணுமா இல்லை ஆசைப்படணுமா? நீ தான் முடிவு பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா உன் உயிர் நண்பனுக்கு ஷேர் பண்ணு. அடுத்த ஒரு அழகான கதையோடு உன்னை சந்திக்கிறேன். அமைதியாயிரு, அன்பாயிரு.